மண்டே நைட் ரோல செத் ராலின்ஸ் வந்தாரு. வந்தோனே என்ன சொன்னாரு, "நான் தான் ரெஸ்ல்மேனியா மெயின் இவென்ட்டோட வின்னரு. நாங்க தான் இனி ஃபியூச்சர். நான் பிரான் பிரேக்கர், பால் ஹேமன் தான் இங்க ஃபியூச்சர். யாரா இருந்தாலும் எங்களுக்கு கடந்து தான் போ முடியும்." அப்படி பேசிட்டு இருக்கையில சாமி ஜெயின் வந்தாரு. சாமி ஜெயின் வந்தோனே அவர் எப்பவும் போல பேஷனேட்டான ப்ரோமோ கட் பண்ணாரு. சாமி ஜெயின் என்ன சொன்னா, "நான் நினைச்சேன் நீ ரோமன் ரெஞ்ச் வெறுக்கிற. அப்ப தெரியுது நீ ரோமன் ரெஞ்ச் மாதிரி ஆக பாக்குறேன்னு." அப்புறம் செத் ராலின்ஸ் சொன்னாரு, "இது பிளட் லைன் மாரிலாம் இல்ல. இது வேற இது." அப்பதான் சாமி ஜெயின் மறுபடியும் சொன்னாரு, "உன்ட்ட பிளட் லைன் மாதிரி இல்லையா? உன்ட்ட வைஸ் மேன் இருக்கான். உன்ட்ட ஒரு டாக் இருக்கு. எல்லாமே இருக்கு. நீ ரோமன் ரெஞ்ச் மாதிரி ஆகதான் பாக்குறேன்னு." அப்பதான் செத் ராலின்ஸ் என்ன சொன்னாருன்னா, "ஒண்ணு நீ எங்க கூட இருந்துரு, இல்லைன்னா வெளியே போயிரு, ஸ்மாக் டவுன் போயிரு." அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்ல சாமி ஜெயின், பால் ஹேமன் ஒரு செக்மெண்ட் இருந்துச்சு. பால் ஹேமன் என்ன சொன்னான்னா, "நீ ஸ்மாக் டவுன் போயிரு. ராண்டி ஆர்டனுக்கும் ஜான் சீனாக்கும் நடக்கிற மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் உனக்கும் WWE சாம்பியன்ஷிப்க்கு மேட்ச் வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க சாமி ஜெயினை ஸ்மாக் டவுன் போக வைக்கிறதுக்காக. அப்புறம் மெயின் event செக்மெண்ட் செத் ராலின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு சாமி ஜெயின் டிசிஷன் என்னன்னு. அப்புறம் சாமி ஜெயின் வந்து சொல்றாரு, "இல்ல நீ என்ன என்னை ஆசை காமிச்சு நான் போயிருவானா?" அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ பண்ண. "அது எப்ப ஏதா இருந்தா நான் உழைச்சிதான் சார் பண்ணுவேன். நான் ஒன்னும் சும்மா இல்ல. நான் கண்டிப்பா ஒரு நாள் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ஜெயிப்பேன். அப்புறம் WWE சாம்பியன்ஸ் ஜெயிப்பேன். ஆனா யாரும் உதவி இல்லாம நான் சொந்தமா ஜெயிப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அதோட செத் ராலின்ஸ் கடுப்புல இருக்கிற பிரான் பேக்கர் வந்தாரு. 2 பேருக்கு ஒரு மேட்ச், நல்ல மேட்ச் நடந்துச்சு. அப்புறம் செத் ராலின்ஸ் மேட்ச்க்கு நடுவுல ஓடி கேட்டாரு, "இதுக்கு இப்ப கூட டயர் இருக்கு உனக்கு, சொல்லு என்னன்னு." அவன் சொன்னா, "கோ டு ஹெல்னு" சொல்லிட்டான் சாமி ஜெயின். அப்புறம் கடுப்பாயிட்டான். பிரான் பிரேக்கர் 2 ஸ்பியரை போட்டு முடிச்சிட்டான், சோழியை முடிச்சிட்டான் சாமி ஜெயின். அதுக்கப்புறம் விடல. அதுக்கப்புறம் செத் ராலின்ஸ் ஒரு காஸ்ட் ஸ்டாப் போட்டு ஷோ எண்டிங் ஆயிடுச்சு. இந்த டேஞ்சரஸ் அலைன் இவ்வளவு வெறியா இருக்கு. இன்னும் புது மெம்பர் யாரும் தெரியல. நிறைய ஸ்பெகுலேஷன், புது மெம்பர் ஒருவேளை ஆஸ்டன் தியரியா இருக்கலாம்னு. ஆஸ்டன் தியரியா இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.